ஆண்கள் மாடியிலும், பெண்கள் கிரவுண்ட் ஃப்ளோரிலும் இருக்கும் நிலையில், பெண்கள் தரப்பிலிருந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு தாய் வந்துட்டு பயான் செய்தாங்க அப்படின்னாக்கா, அ அதை வந்துட்டு மாடியில இருக்கக்கூடிய ஆண்களும் வந்துட்டு கேட்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்கிறீங்க. கேள்வி எண் 2301 பதிலளிப்பவர் இம்ரான் கோவையிலிருந்து. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும், அது எத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு கடமை இருக்குல்ல, அது விஷயம் வந்து ஒரு முஸ்லிமான ஆணுக்கு எப்படி மார்க்கத்தில வலியுறுத்தப்பட்டிருக்கோ, அதே மாரி தான் முஸ்லிமான பெண்களுக்கும் கூட. ஒரு ஆண் வந்துட்டு மேல இருந்து இப்போ அதே கிரவுண்ட் ஃப்ளோர்லயோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயோ இங்கிருந்து ஒரு ஆண் வந்துட்டு பயான் செய்றாங்க. அதை பெண்கள் கேட்கலாம் தானே? அதே அளவு தான் ஒரு பெண் வந்துட்டு பயான் செய்தா ஆண் கேட்பதில தவறு கிடையாது. அது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கீழ் ஃப்ளோர்ல வந்துட்டு பெண்கள் இருக்கிறாங்க. மாடியில வந்து ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்க கீழ இருந்து பயான் செய்றாங்க. மேல இருக்கக்கூடியவங்களுக்கு காதுகள கேட்கும். அவங்க என்ன பயான் சொல்றாங்க. அது எப்படி எதனால அது தவறாகும்? வழக்கமா வந்து ஆண்கள் பயான் செய்து பெண்கள் கேட்பது என்பது அதிகமா இருக்கு. சரி. ஆனா அதை தாண்டி வந்து இப்போ அது வந்து இப்போ ஜும்மா அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஆண்கள் தான் வந்துட்டு ஜும்மா பயான் செய்வதற்கு நபிமொழியில அடிப்படை இருக்குங்கிறனால அந்த மாரி செய்றோம். மற்ற பயான்கள்ல வந்துட்டு ஒரு அவங்க ஆண்கள், பெண்கள்ன்னு பிரித்து இருக்கிறாங்க. அ அது பெண் வந்துட்டு பயான் செய்யும்பொழுது, ஆண்களுக்கும் செவியேற்கக்கூடிய வகையில அங்க அமைப்பு இருக்குன்னா, அதை ஆண்கள் வந்துட்டு எப்படி அவங்க மட்டும் அது மட்டும் எப்படி ஹராம் ஆகும்? ஆண் சொல்வதை பெண் கேட்கலாம்னா, பெண் சொல்வதை என்ன செய்யலாம்? ஆண் வந்து செவியேற்கலாம் என்பதுல 2க்குமே ஒரே அடிப்படை தான். இது ஆண்கள் பயான் செய்வதற்கு என்ன அடிப்படைன்னா, அல்லாஹ் திருக்குரான்ல அதிகமான வசனங்கள சொல்றான்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் மக்களை அழையுங்க அப்படிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துல உள்ள ஒரு விஷயம் தான். அதுல மக்களுக்கு வந்து மார்க்கத்தை போதிப்பது என்பது. அந்த அடிப்படையில ஆண்கள் வந்துட்டு என்ன செய்றாங்க? பயான் செய்றாங்க. அதே மாரியான அடிப்படையில பெண்கள் செய்றாங்க. அவருடைய சிலர் வந்துட்டு பெண்களுடைய அந்த குரல் வந்துட்டு அ ப அது அவுரத்து அதை வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி சில ஹதீஸ்கள் இருந்தா அது எல்லாமே ஒ எதுவுமே சரியான ஹதீஸ் கிடையாதுங்கிறனால, அ அதனால எந்த தப்பும் கிடையாது. ஒரு பெண் இடத்துல வந்துட்டு நம்ம தேவை ஏற்படும் பொழுது மார்க்கத்துல வந்துட்டு பேசுவதற்கு அனுமதி இருக்கு தானே! உலக ரீதியான காரியங்களுக்கு. இப்போ ஒரு கடைக்கு போறோம், எதுவும் வாங்க போறோம் அப்டின்னா, அவங்க இடத்துல பேசுவதுங்கிறது ஹராமா? கிடையாது தானே! தேவை ஏற்பட்டால் பெண்களுடன் நாம வந்து பேசுவது கூட மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அது நம்ம துன்யாவ பத்தி துன்யாவ பொறுத்தவரை விஷயம் ரீசார்ஜ் பண்றது, ஒரு துணி வாங்குறது, எ இந்த மாரி ஒரு ஏதேனும் தெரியாத ஒரு விஷயம் வந்து தெரிந்து கொள்வதற்காக கேட்பது. இந்த மாரி உலக ரீதியான விஷயங்களுக்கே மார்க்கத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு அந்நிய பெண்ணிடத்துல இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணிய நிலையில கேட்பது, பேசுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, மார்க்கத்தை குறித்து பெண்கள் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு கீழ் ஃப்ளோர், ஆண்கள் மேல் ஃப்ளோர்ல தனியா வேற இருக்கிறாங்க. அது போக இவங்க அவங்களுடைய ஆடியோவ தான் அங்க வந்துட்டு போய் கேட்கும் அப்படின்பொழுது, இது மட்டும் எப்படி ஹராம் ஆகும்? மார்க்கத்த தானே சொல்றாங்க. அப்போ மார்க்கத்த தான் சொல்றாங்கிற அடிப்படையிலும், இது ஹராம்ன்னு சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்ல அப்படிங்கிறனாலயும், இந்த மாரி பெண்கள் வந்துட்டு பயான் செய்து ஆண்கள் கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆண்கள் மட்டும் தான் பயான் செய்யணும்ன்ட்டு கிடையாது. 2 பேருக்குமே சுமத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த அதாவது மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது என்பது. எனவே ஆண்கள் சொல்வதைப் போல, பெண்களும் அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும்பொழுது, பெண்கள் வந்துட்டு அதை கேட்பது போலவே ஆண்களும் என்ன செய்யலாம்? தாராளமா கேட்கலாம். இதுல எந்த ஒரு தடையும் மார்க்கத்துல கிடையாது.